ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பரதரின் பக்தர்கள். வழங்கியவர் ஜீவன கௌரஹரிதாஸ் பிரபு அவர்கள். வைஷ்ணவ திருத்தலங்களின் திருவிக்கிரக அவதாரங்களில் பல்வேறு தன்னிகரற்ற சிறப்புகளை கொண்டவர் காஞ்சி வரதராஜர் பெருமாள். விரும்பிய வரத்தை பக்தர்களுக்கு அருள் புரிவதால் இப்பெருமாளை வரதர் என்று அன்போடு அழைப்பர். வரதரை தரிசிப்பவர்கள் மண்ணுலகின் பாக்கியவான்களாக போற்றப்படுகின்றனர். வரதரின் திவ்யமான லீலைகளை கேட்பதன் மூலம் அவர் மீதான அன்பை பெருமளவில் அதிகரித்துக் கொள்ள இயலும். வரதருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான லீலைகள் மிகவும் புகழ் பெற்றவை. வரதரின் தலை சிறந்த பக்தர்களான காஞ்சிபூர்ணர், ராமானுஜர் மற்றும் கூரத்தாழ்வாரிடம் வரதர் மேற்கொண்ட லீலைகளில் சிலவற்றை இங்கு காண்போம். விஷ்ணு காஞ்சி. விஷ்ணு காஞ்சியின் முதன்மையான விக்கிரகமாக போற்றப்படும் வரதராஜ பெருமாள் ஸ்ரீபாத ராமானுஜாரியருக்கு மிகவும் பிரியமானவர் என்பது உலகறிந்த உண்மை. மேலும் பிரம்மா உட்பட 33 தேவர்கள், பகவான் பலராமர், ஸ்ரீ யமுனாச்சாரியார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ மத்வாச்சாரியார் முதலிய பலரும் இவ்விடத்திற்கு வருகை புரிந்து வரதரை தரிசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு க்ஷேத்திரத்தில் ஆச்சாரியர்கள் தோன்றும் போது அந்த க்ஷேத்திரத்தின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கின்றது. ஏனெனில் க்ஷேத்திரத்தின் பெருமைகளை அவர்களே வெளி உலகுக்கு எடுத்துரைக்கின்றனர். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் தோன்றிய மகான்களில் ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வாரும் கூரேசரும் ராமானுஜ சம்பிரதாயத்தின் ஒளி விளக்காக திகழ்ந்த வேதாந்த தேசிகரும் முக்கியமானவர்கள். வரதருக்கான நீர் சேவையில் ராமானுஜரும், சாமர சேவையில் திருக்கச்சி நம்பிகளும், காஞ்சிபூர்ணர் ஈடுபட்டிருந்தனர். வரதராஜ பெருமாளின் புகழை பூதத்தாழ்வாரும், பேயாழ்வாரும், திருமங்கையாழ்வாரும் பாசுரமாக பாடியுள்ளனர். காஞ்சிபூர்ணருக்கு குடைபிடித்த பெருமாள். யமுனாச்சாரியரின் சீடரான காஞ்சிபூர்ணர் தினமும் வரதருக்கு சாமரம் வீசும் சேவையிலும் புஷ்ப கைங்கரியத்திலும் ஈடுபட்டிருந்தார். வரதரிடம் நெருக்கமாக பேசும் அளவிற்கு காஞ்சிபூர்ணர் பெருமாளிடம் பேரன்பு கொண்டிருந்தார். வரதரும் காஞ்சிபூர்ணரிடம் பல விஷயங்களை விவாதிப்பார். ஒரு நாள் வரதருக்கு காஞ்சிபூர்ணர் சாமரம் வீசிய பிறகு இல்லத்திற்கு புறப்பட தயாரானார். அவர் மண்டப வாசலை அடைந்த போது கனமழை பொழிய தமது மாலை நேர சேவை தடைபட்டு விடுமோ என கவலை கொண்டார். அத்தருணத்தில் காஞ்சிபூர்ணரை அணுகிய ஒரு வயோதிக வைஷ்ணவர் கையில் குடை பிடித்தவாறு இல்லம் வரை வந்து விடுவதாக கூறினார். இருவரும் வந்தடைந்த பிறகு அந்த வயோதிக வைஷ்ணவர் தாம் அங்கேயே காத்திருந்து மீண்டும் காஞ்சிபூர்ணரை கோயிலுக்கு அழைத்து செல்வதாக கூறினார். அவர்கள் இருவரும் மாலையில் கோயிலுக்குள் நுழைந்த போது அங்கிருந்த பூஜாரிகள் கற்ப கிரகத்தில் வரதராஜ பெருமாள் காணாமல் போய்விட்டார் என்ற செய்தியை அதிர்ச்சியுடன் தெரிவித்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு காஞ்சிபூர்ணர் கற்ப கிரகத்திற்குள் நுழைந்த போது அங்கே வரதராஜ பெருமாள் மிக்க மகிழ்ச்சியுடன் இருப்பதை கண்டார். இவ்விஷயத்தை அவர் மற்ற பூஜாரிகளிடம் தெரிவிக்க அனைவரும் குதூகலம் அடைந்தனர். அவர்கள் அதனை வயோதிக வைஷ்ணவரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பிய போது அவரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க இயலவில்லை. பிறகு பூஜாரிகள் தங்களது சேவையை தொடங்க வரதராஜ பெருமாளை அணுகிய போது அவரது திருமேனி முழுவதும் மழை துளிகளில் நிறைந்திருப்பதை கண்டனர். நடந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பூஜாரிகள் வரதராஜ பெருமாள் தமது நெருங்கிய பக்தரான காஞ்சிபூர்ணர் மழையில் நனையக்கூடாது என்பதற்காக வயோதிக வேடத்தில் குடைபிடித்து இல்லம் வரை சென்று காத்திருந்து மீண்டும் அழைத்து வந்த திவ்யமான செயலை எண்ணி எண்ணி வியந்தனர். இச்சம்பவத்திற்கு பிறகு வரதரை பக்தர்கள் குடைபிடித்த பெருமாள் என போற்றி அழைத்தனர். இந்திரன் கடும் மழையை பெய்வித்த போது கிருஷ்ணர் ஆயர் குலத்தோர் அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தன மலையை குடையாக பிடித்ததையும் இங்கு நினைவிற்கொள்ளலாம். பகவான் தமது பக்தர்களை அரவணைத்து அடைக்கலம் தரும்போது அதன் சிறப்பை யாராலும் கணிக்க முடியாது. பக்தனுக்கு சேவை செய். காஞ்சிபூர்ணர் வரதராஜ பெருமாளுடன் சகஜமாக பேசக்கூடியவர் என்பதால் ஊர் மக்கள் அவரை பகவானுக்கு மிகவும் நெருக்கமான பக்தர் என்று அழைப்பர். மக்கள் அவ்வப்போது அவரிடம் சென்று தாங்கள் எப்போது வைகுண்டம் செல்வோம் என்பதை பெருமாளிடம் கேட்டு சொல்லுமாறு வற்புறுத்துவர். அவரும் பெருமாள் சொல்லும் செய்தியை மக்களிடம் தெரிவிப்பார். ஒரு நாள் காஞ்சிபூர்ணர் தான் எப்போது வைகுண்டம் அடைவேன் என பெருமாளிடம் வினவினர். அதற்கு வரதராஜ பெருமாளோ, நீர் எனக்கு பிரியமான பக்தன் என்ற போதிலும் தூய பக்தர்களுக்கு நீங்கள் சேவை செய்யாத காரணத்தினால் இப்பிறவியில் என்னுடைய இடத்தை உங்களால் அடைய முடியாது என்றார். அதை கேட்ட காஞ்சிபூர்ணர் உடனடியாக திருவரங்கம் சென்று அங்கே
திருக்கோஷ்டியூர் நம்பியின் மாட்டு கொட்டகையில் தம்மை பணிவான சேவையில் ஈடுபடுத்தி வைகுண்ட லோகத்தை அடைவதற்கான முழு தகுதியையும் பெற்றார். இந்த சம்பவத்திலிருந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வதால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். பரமபுருஷ பகவானை நேரடியாக வழிபடுவதை விட தூய பக்தர்களின் மூலமாக அவரை வழிபடுவது சிறந்ததாகும். வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே பௌதிக பந்தத்திலிருந்து ஒருவர் விடுபட முடியும். வரதரிடம் நேரடியாக உரையாடிய காஞ்சிபூர்ணர் பிராமண குலத்தில் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபூர்ணரின் உன்னத நிலையை உணர்ந்த ராமானுஜர் அவரின் திருப்பாதத்தில் விழுந்து வணங்குவர். வைஷ்ணவர்களை குலம் ஜாதியுடன் அடையாளம் காண்போர் நரகம் செல்வர் என்று கூறப்பட்டுள்ளது. சைதன்ய மகாபிரபுவிற்கு மிகவும் பிரியமான பக்தர்களான ராமானந்த ராயர், ஹரிதாச தாக்கூர் உட்பட பல உயர்ந்த பக்தர்கள் பிராமண குலத்தில் பிறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமானுஜருக்கு குருவை அருளுதல். ராமானுஜருக்கு குருவை அருளியவர் வரதரே. வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மாபெரும் ஆச்சாரியரான யமுனாச்சாரியார் இவ்வுலகை விட்டு மறைந்த பிறகு ராமானுஜர் சரியான ஆன்மீக குருவிடம் சரணடைவது குறித்து தீவிரமாக சிந்தித்தார். ராமானுஜரின் ஐயங்களுக்கான விடையை காஞ்சிபூர்ணர் வரதரிடம் கேட்டு தெளிவுபடுத்துவதாக கூறினார். வரதரும் ராமானுஜரின் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளித்து பெரிய நம்பிகள் என்னும் மகாபூர்ணரை ராமானுஜர் குருவாக ஏற்க வேண்டும் என பதிலளித்தார். மேலும் ராமானுஜர் இல்லற வாழ்வை துறந்து சந்நியாசம் ஏற்ற போது அதனை வரதரின் முன்னிலையில் பூண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீரங்கத்திற்கு ராமானுஜரை அனுப்பி வைத்தார். ராமானுஜரும் வரதரும் எப்போதும் இணை பிரியாதவர்கள் என்பதை பின்வரும் சம்பவத்தின் மூலமாக அறியலாம். யமுனாச்சாரியர் முதன்முறையாக வரதராஜ பெருமாளை சேவித்த போது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காத்து தழைக்கச் செய்வதற்கு ராமானுஜர் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என தமது விருப்பத்தை முன்வைத்தார். யமுனாச்சாரியரின் மறைவிற்கு பிறகு அவரது சீடர்கள் ராமானுஜரை எவ்வாறு காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வருவது என யோசித்தனர். வரதர் மீது ராமானுஜர் ஆழ்ந்த பற்றும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததை அனைவரும் அறிந்திருந்தனர். வரதருக்கும் ராமானுஜரை பிரிவதில் சிறிதளவும் நாட்டமில்லை. ஸ்ரீரங்கத்தில் யமுனாச்சாரியரின் சீடர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து இறுதியாக நன்கு பாடக்கூடிய திருவரங்க பெருமாள் அரையர் என்னும் மாபெரும் பக்தரை காஞ்சிபுரத்திற்கு திட்டப்பணிக்காக அனுப்பினர். திருவரங்க பெருமாள் அரையரும் தமது இனிமையான குரலால் வரதராஜரை புகழ்ந்து பாட வரதரும் என்ன வரம் வேண்டும் என்று மகிழ்வுடன் வினவினர். வரமளித்த வரதராஜ பெருமாள். திருவரங்க பெருமாள் அரையரோ உடனடியாக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராமானுஜரை பிரிய மனமில்லாத வரதர் வேறு வரத்தை கேள் என கூறினார். இருப்பினும் அரையர் தமது கோரிக்கையில் உறுதியுடன் இருந்தமையால் வரதரும் அதற்கு செவிசாய்த்து ராமானுஜர் ஸ்ரீரங்கம் செல்வதற்கு ஒப்புதல் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தார் என்ற போதிலும் வரதராஜ பெருமாளே அவரது அபிமான விக்கிரகமாக திகழ்ந்தார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது அத்வைதவாதத்தில் சிறந்து விளங்கிய யஜ்ஞமூர்த்தியுடன் தொடர்ச்சியாக 17 நாட்கள் விவாதிக்க நேரிட்டது. யஜ்ஞமூர்த்தியின் கை ஓங்குகிறதோ என்று ராமானுஜருக்கு ஐயம் ஏற்பட்ட சமயத்தில் அவர் இது குறித்து வரதரிடம் முறையிட்டார். வரதர் ராமானுஜரின் கனவில் தோன்றி பக்தியின் மேன்மை நாளை வெளிப்படுத்தப்படும் என்று அருளினார். மறுநாள் ராமானுஜர் தமது காலை நேர பக்தி செயல்களை செய்துவிட்டு யஜ்ஞமூர்த்தியை சந்திக்க சென்றார். அப்போது ராமானுஜரின் திவ்ய உடலில் இருந்து வந்த திவ்ய ஒளியை கண்டு யஜ்ஞமூர்த்தி தமது வெற்று தத்துவத்தின் பயனற்ற நிலையை உணர்ந்து ராமானுஜரிடம் தம்மை சீடராக அர்ப்பணித்தார். ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார் வரதரிடம் வாங்கிய வரத்தையும் சற்று காண்போம். கூரத்தாழ்வாரின் குரு பக்தி. கூரேசர் என்கிற கூரத்தாழ்வார் சிறந்த புத்தி கூர்மையும் ஞாபகத்திறனும் கொண்டவர். ஒருமுறை சைவ மதத்தில் மிகுந்த பற்று கொண்டிருந்த சோழ மன்னன் ஒருவன் ராமானுஜரின் புகழை பொறுத்து கொள்ள முடியாமல் அவருக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தில் அவரை தமது அரண்மனைக்கு அழைத்து வர வீரர்களை ஏவினான். அதில் சதி இருப்பதை உணர்ந்த கூரத்தாழ்வார் குருவான ராமானுஜரை மேல்கோட்டைக்கு தப்பிக்க வழிவகை செய்துவிட்டு அவரது இடத்தில் தம்மை அமர்த்தி கொண்டார். சோழ மன்னனின் சபையில் இருந்த நாளுரான் என்பவன் இல்லாததையும் பொல்லாததையும் மன்னரிடம் கூற மன்னர் கூரேசனின் இரு கண்களையும் பிடுங்க உத்தரவிட்டான்.
கூறத்தாழ்வரோ உம்மை போன்ற பாவியை கண்ட கண்கள் இனி எனக்கு தேவையில்லை என்று கூறி அவற்றை தாமே குருடாக்கி கொண்டார். சோழ மன்னன் தனது அபராதத்தினால் நோய்வாய்ப்பட்டு மரணமடைய ராமானுஜர் மீண்டும் ஸ்ரீரங்கம் திரும்பினார். அப்போது ராமானுஜர் கூறத்தாழ்வாரை சந்தித்த போது வரதராஜரை அணுகி இழந்த கண்களை வரமாக கேட்குமாறு அறிவுறுத்தினார். கூறத்தாழ்வரோ வரதரிடம் சென்று எனது தொடர்பில் உள்ள அனைவருக்கும் மோட்சம் வழங்க வேண்டும், மேலும் அறியாமையால் எனக்கு தீங்கிழைத்த நானூரானுக்கு வைகுண்ட பிராப்தியை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இச்செய்தியை கேட்ட ராமானுஜர் கூறத்தாழ்வாரின் குரு என்னும் முறையில் தமக்கு மோட்சம் உறுதி என்று கூறி குதூகலம் அடைந்தார். ஆதிசேஷனின் அவதாரமான ராமானுஜர் எந்த அளவிற்கு பணிவை வெளிப்படுத்தினார் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். கூறத்தாழ்வார் வரதரிடம் கண்களை வேண்டாத போதிலும் ராமானுஜரின் வற்புறுத்தலால் அவர் மீண்டும் வரதரை அணுகி தமது இரு கண்களுக்கு ராமானுஜரையும் வரதராஜ பெருமாளையும் மட்டும் காணக்கூடிய திவ்ய பார்வை வேண்டும் எனவும் இதர உலக விஷயங்கள் தென்படக்கூடாது எனவும் வேண்டி அத்தகு வரத்தை பெற்றார். ஆன்மீக வாழ்வில் குருவின் மீதும் பகவானின் மீதும் எந்த அளவிற்கு பற்றுதலை வளர்த்து அவர்களது உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வரதர் தமது மாபெரும் பக்தரான கூறத்தாழ்வாரின் மூலமாக உலக மக்களுக்கு உணர்த்துகிறார். ஒருவரின் துன்பத்திற்கு பகவானையோ இதர ஜீவராசிகளையோ குற்றம் சுமத்த கூடாது என்பதையும், துன்பத்தை சொந்த கர்ம வினையின் பயனாகவும் பகவானின் விசேஷ கருணையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆழ்ந்த சித்தாந்தத்தையும் இதன் மூலம் உணர்த்துகிறார். இது நிச்சயம் பக்குவ நிலைக்கான மனநிலையாகும். சைதன்ய மகாபிரபு தமது தென்னிந்திய பயணத்தின் போது விஷ்ணு காஞ்சியில் 2 நாட்கள் தங்கியிருந்து தமது பரவசமான நாம சங்கீர்த்தனத்தால் அங்கிருந்த எல்லா பக்தர்களையும் வரதராஜ பெருமாளையும் மகிழ்வித்தார் என சைதன்ய சரிதாமிருதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரதருக்கும் அவரது நெருங்கிய பக்தர்களுக்கும் இடையிலான உறவை உணர்ந்து அந்த மாபெரும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் வரதரின் வரத்தை பெறுவோமாக. வரம் தரும் பெருமாள் என்று அழைக்கப்படுகிற வரதரிடமும் அத்தி வரதரிடமும் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யும் வரத்தை வேண்டுவதால் மனித வாழ்வின் நோக்கம் பூரணத்துவமும் முழுமையும் பெறுகிறது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.